நான் ஜாதகம் சொல்லும்போது சைலேந்தர் சார் ஆஃபீஸில் தான் சொல்லுவேன். இந்த ஃபேனை கூட என்ன சொல்லுவேன்னு கேளுங்க, சவுண்டை குறைங்கம்மே. பாடம் எடுக்கும்போது அந்த ஆன்லைனில் பாடம் எடுக்கும்போது மாணவர்கள், சார் உங்களுக்கு நெத்தியெல்லாம் வேர்க்குது, காத்தாடி போட்டுக்கோங்கம்பாங்க. அது முக்கியம் இல்லை, நம்ம நோக்கம் என்ன, அதுதான் முக்கியம். 2012 தான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆர்வம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும், எந்த துறையாக இருந்தாலும். இப்போ இங்கே கூடியிருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வணங்கி, எதிர்காலத்திலே மிக தலை சிறந்த ஜோதிடராக வருவீங்கிறது இப்போவே நான் சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? உங்கள் ஆர்வத்தை வச்சு. எப்படி? உங்கள் ஆர்வத்தை வச்சு. ஆர்வம் தான் பெருசு. இந்த விழாவை அமைதி சோலை நகரில், இந்த மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லையே அப்படின்னு, மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஐயா நடத்துனது ரொம்ப அவருக்கு முதல்ல நன்றி. 2 முறை வர முடியலை ஐயா, அது கோச்சிக்கல, நீங்கள் எப்போ வருவீங்களோ வாங்க. அதுதான் அவர் உள்ளம். அவர் இருக்கிற புகழ் அந்தஸ்துக்கு எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்துங்க கூப்பிட்டதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். ரைட்டா? வளர்ந்து வர நம்ம வந்து இப்போ தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வரணும் அப்படின்னோடனே நம்ம கலைப்பிரியா வராக நம்ம இதெல்லாம் போய் பார்த்துருவோம்னு ஒரு ஆர்வத்தில் தான். நம்ம அருள்நிலை எங்கே இருக்காங்க ஐயா? ஐயாவை காணும். சரி ஐயா இங்கே வாங்க. சரி ஐயா, அருள்நிலையெல்லாம் வராங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் இங்கே வந்திருக்கேன். வந்து அவங்களுடைய உரைகளெல்லாம் கேட்டேன். அருள்நிலையெல்லாம் நல்ல பழமையான ஆட்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. கணிதம் எப்படி போட்டாங்க பார்த்தீங்கல்ல, அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிறணும். இந்த இடத்துல ஐயா தொடர்ந்து வகுப்பெடுக்கணும்னு ஒரு வேண்டுதல் ஐயா. ஆமாம், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் போகணும். ஜோதிடத்தில் வந்து பல மெத்தடு, ஒரு மெத்தடு கிடையாது ஐயா. கரெக்டாக? ஏன் இப்படி கணிதம் போட்டு சொல்கிறது இருக்குது, கணிதம் போடாமலும் சொல்கிறது இருக்குது, கிரகத்தை மட்டும் பார்த்து சொல்கிறது இருக்குது, வந்த நேரத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க, எண்கணிதம், வாஸ்து, புரியுதா? பல மெத்தட் இருக்குது. யாருக்கு எது பிடிக்குமோ அதில் பயணம் பண்ணி நம்ம பலன் சொல்லலாம். எல்லாரும் ஜோதிடம் சொல்லணும், படித்தவரும் சொல்லணும், படிப்பு குறைவானவரும் சொல்லணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் பல விதிகள் வச்சுருக்காங்க. நம்ம எந்த மெத்தடில் போய் படித்து பலன் சொல்லணுமோ அதில் சொல்லணும். ஜாமக்கோடா எதுனாலும் சரி, அதில் பயிற்சி எடுக்கணும். ஒரு வாட்டி படிச்சுட்டு வரலன்னு நம்ம தவறாக ஒரு விதியத்தை நினைக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்திற்கும் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கவனிக்கணும். என்னுடைய ஒரு ஈர்ப்பை நான் குமரன் சார்ட்ட சொல்லுவேன். யார் பேசினாலும் கவனிப்பேன். அவர் ஒரு சார்ட்டு போட்டிருந்தா கூட அவருக்கு அனுப்பிச்சி விடுவேன், இது நல்லா இருக்குன்னு. சிவகுமார் சாருக்கு அனுப்பி, யாருனாலும் சரி, எனக்கு என் கூட பழகினவங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சி, இது நல்லாயிருக்கு, அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன ஸ்டைலில் பேசுகிறாங்க, என்ன கருத்தை சொல்கிறாங்க, அதில் நம்ம ஒன்று சிந்திக்க தோன்றும். சார் ஜோதிடம்ங்கிறது 27 நட்சத்திரம், 12 கட்டம், 9 கிரகம், இதுக்கு காரகத்துவங்கள், ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவத்துக்கு காரகத்துவங்கள், திதிகள், கரணங்கள், யோகங்கள்னு நாம யோகங்கள்னு வச்சுட்டாங்க. இது எந்த மெத்தடு படித்தாலும் இது பொது. கரெக்டாக? அது இதை படிச்சுக்கிட்டு வேறு நம்ம எதுனாலும் போகலாம். இதுதானே பொது. இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தருடைய அறிவை பயன்படுத்தி அவங்க அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுக்கு தான் ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் கவனிக்கணுங்கிறது. நான் பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் செல்ல ஆஃப் பண்ணிடுவேன். நம்ம கவனம் அதிலிருந்து மாறக்கூடாது. எப்படி பேசுகிறாங்க, எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் பாவகத்தை திங்க் பண்ணுற விதம், கிரக இணைவை திங்க் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஐயா உண்மையாக இல்லையா? ஐயா உண்மையாக இல்லையா? அதை திங்க் பண்ணணும். அதில் எதை ஏற்றி சொல்லணும், எதை குறைச்சி சொல்லணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியணும். இன்றைக்கி இந்த ஜோதிடம் அது பாவத்தொழில், இது செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையாங்கய்யா? நல்ல புனிதமான தொழில் இல்லை, என்னுடைய கருத்தை சொல்லணும்ல, உயர்ந்த தொழில். எல்லாரும் சமமாக நம்மளை உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு தொழில் என்னது? ஜோதிடம். ஒருவருக்கு ரொம்ப சிரமம் வந்துருச்சுன்னு வைங்க, அவர் கோயிலுக்கு போகிறார், அதுக்கு அடுத்து யாரை சந்திப்பார்? ஜாதகம் பக்கத்து. ஒரு ஆள் உடல்நல குறைவு, நல்லா கேட்டுக்கங்க, யாரை சந்திப்பார்? ஆமாம், டாக்டரை பார்த்த அடுத்த நிமிஷம், ஆமாம், என்ன மாறி டாக்டர் 2 டாக்டர் மாற்றிக்கிட்டேன். அவர் வைத்தியர் சொல்லுவார், ஒரு 6 மாதம் மருந்து எடுங்க சரியாயிரும்பார். ஆனால் இவருக்கு ஒரு அச்சம் வந்துடும், ஒரு ஜோசியத்தை பார்ப்போம், கிரகநிலை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? ஜோசியத்தை தான் வருவாங்க. அப்போ ஒருத்தர் நல்லா தொழிலில் டெவலப் ஆகிறாரு,
அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்பாரா, பக்கத்தில் மளிகை கடைக்கார்ட்ட கேட்பாரா, ஜோசியர்கிட்ட கேட்பாரா? நான் இன்னொரு மளிகை கடைக்கார்ட்ட கேட்காரு, ஐயா நான் இன்னொரு தொழில் பண்ணலாமே, நான் ஐயா ஜோசியமாவையா பார்க்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் ஏதாவது ஒன்று கேளுங்க யார்ட்டையாவது, நான் ஜோசியக்காரன் ஐயா அப்படிம்பாங்க. அப்போ ஜோதிடர்கிட்ட எதுனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாடி வரக்கூடிய ஒரு துறை ஜோதிடத்துறை, ஜோதிடம். அப்போ இது நல்லதா கெட்டதா? ஒன்று சிலர் நான் படித்தா வருமா, வரும்போதே கேள்வி, படித்தா கஸ்டமர் வந்துருமா, படித்த உடனே ஆள் வந்துருமா, என்ன நம்ப சார், படித்த உடனே ஆள் வந்துருமா, எனக்கு நம்ம வாக்கு பழிச்சிருமா, நான் வாக்கு பழிக்க 2 வேளை பல் வளர்க்கட்டா? அதெல்லாம் கிடையாது. ஜோதிடம் வராது, வர வைக்கணும். முதல்ல ஜோதிடத்தில் பொது விதிங்க. ஐயா நான் பேசுகிறது ஒன்று டிஸ்டர்ப் இல்லை, பொது விதி அதை முதல் தெரிஞ்சுக்கணும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவர் தலைமை பொறுப்பு, அரசு பணிமா, எல்லாத்துக்கும் வருமா? வராது. அப்போ உடனே ஜோசியத்தை விட்டுடலாமா? அதுக்கப்புறம் சிறப்பு விதி, அதுக்கப்புறம் அது, அப்புறம் இந்த வயசுக்கு என்ன சொல்லணும், அவர் என்ன துறையில் இருக்கார் அதுக்கு என்ன சொல்லணும். இது ரொம்ப பொறுமை சார்ந்தது, அறிவு சார்ந்தது. இந்த துறையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் கிரகங்களை மதிக்கணும், கற்றுக் கொடுத்த குருவை மதிக்கணும். எப்படி ஒரு வகுப்பு படித்தாலும் சரி, 1 மணி நேரம் படித்தாலும் சரி, நமக்கு அவர் யார்? குரு, ஆசிரியர். அவரை நம்ம மதிக்கணும். இந்த துறையில் நமக்கு முன்னக்கூடி யார் பயணிக்கிறாங்களோ அவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு வேணும். கரெக்டா? ஒரு கைதட்டு போடுங்க. நீங்களும் கொஞ்சம் முழிச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன, இந்த துறையில் நமக்கு முன்னக்கூடி யார் இருக்கா? 2வது, பலன் சொல்லும்போது கர்வம் வந்துடக்கூடாது. இது ரொம்ப மெயின். இது இதில் அழிஞ்சு போகிறவங்க 90% பேர். 2 விஷயம் சொன்ன உடனே என்ன வந்துடக்கூடாது? யாரும் எனக்கு எல்லாம் தெரியும் உங்கறத நான் ஏற்றுக்கிடவா, அது வந்துடக்கூடாது. இதெல்லாம் இந்த தொழிலில் வளரவே முடியாது. ஐயா புரிஞ்சதா? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரையும் சமமாக நினைப்பேன். இந்த துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் ரொம்ப சோதனை துறையில் வந்து அவ்வளோ பேருமே நான் விரும்புவேன். ஒரு கருத்தரங்கம் போடுறாங்களா அவங்கள என்கரேஜ் பண்ணுவேன். யாரையும் நான் வந்து குறைச்சி எங்கேயும் பதிவிட்டோ குறைச்சி பேசி எதுவும் பார்த்துருக்கீங்களா? அந்த டாப்பிக்கே போக மாட்டேன். குறைச்சி பேசின என்ன குறைச்சி பேசினாலும் அவங்கள ஆதரிப்பேன். சரி, அவரும் நம்ம ஜோதிடத்தில் உள்ளவர். இன்றைக்கி ஜோதிடர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனால் ஒற்றுமை குறைவாக இருக்குது. உண்மையா இல்லையா? ஜோதிடர்கள் ஒற்றுமை இருந்துச்சு, ஒற்றுமை வேண்டும். ஜோதிடர்கள் இன்னும் வளரணும். ஜோதிடத்தை பார்க்க மக்கள் இன்னும் நிறைய ஆர்வமாக வராங்க. ஜோதிடம் இப்போ நவீனத்தில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட என் வகுப்பில் சொன்னேன், இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு கைடை கூட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கைடை கூட்டு போய் வழிகாட்டுவாங்க. இப்போ நாகரிகத்தில் ஜிபிஎஸ் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஜிபிஎஸ்ஸை போட்டால் கூட்டு போகுதா? இது மாதிரி ஜோதிடமும் பயங்கரமாக வளர்ந்து அந்த 7ஆம் அதிபதி திசை அந்த திருமண காலத்தில் சாஃப்ட்வேர்லேயே வந்துடும். 7ஆம் பாவத்தை டப்புன்னு தட்டினா ஜிபிஎஸ் மாதிரி பொண்ணு வீட்டு வரைக்கும் போகும். ஜாதகத்தை முன்னாடி வச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் புரிஞ்சுதா? 8ஆம் பாவத்தை தட்டினா விபத்து எங்கே இருக்க கூட்டு போகும். வா 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 வான்னு. நல்ல நேற்று கூட சொன்னேன், அந்த மாதிரி வளரப்போகுது. இப்போ ஏஇ வந்துருச்சு, கீ என்ன சொல்கிறாங்களா இல்லையா? என்ன ஐயா? என்ன சொல்கிறாங்களே? ஆமாம், எல்லாமே வளருது. அப்போ அட்வான்ஸாக எல்லாம் போகும்போது நாமளும் அப்டேட் ஆகணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை நான் யார் பேசினாலும் அவங்க பேச்சை கவனிப்பேன். வளர்ச்சி ஒரு துறையில் சும்மா இல்லை, நம்ம எஃபெக்டில் தான் வளர்ச்சி இருக்குது. சரி, இப்போ நம்ம என்னுடைய குருநாதர் அனைவரையும் வணங்கி, இங்கே ஜெயம் சார் வந்திருக்காரு. ஐயாட்டையும் நான் ஒரு வகுப்பு படிச்சிருக்கேன். எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன். எதுக்காக நான் வந்து ஆரம்பத்தில் இங்கே படித்தேன்னு சொல்கிறதுனா, ஒரு ஆள் இங்கே ஒரு அது ஜவுளி நிறுவனமாக இருக்கட்டும், மளிகையாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், ஆப்போசிட் பார்ட்டியோ அல்லது அது சார்ந்தவங்களோ, இவர் எந்த ஊருக்காரு, இவர் எங்கே வந்தார், இவர் எந்த ரூட்டில் வந்தாருன்னு ஒரு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ நாம் வந்து இங்கே வந்தோம்னா அதை நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அது ஒரு கரெக்டாகிடும். ஐயா கரெக்டாக இல்லையா? நம்ம படித்த நிறுவனங்களில் அவங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் போய் படிப்பாங்களா இல்லையா? நான் இந்த குருநாதர்கிட்ட படித்தேன், நான் இந்த புக்கு படித்தேன்னா அதெல்லாம் போய் படிப்பாங்களா இல்லையா? கரெக்டாக? ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி இப்போ சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டோம்னா போர் அடிச்சிடும். கரெக்டாங்கய்யா? கரெக்டா? ரைட். இப்போ பாருங்க, எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்கணும். தோஷங்கள் இருக்கிற இடத்துல யோகம் இருக்குமா இருக்காதா? தோஷம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? யோகமும் இருக்கும்.
பாவக ரீதியாக ஒரு கிரக இணைவு தவறு. குருவும் சந்திரனும் பார்க்கு சார், சரி இவன் அட்டமாதிபதி, அவன் 6ஆம் அதிபதி, இவன் 4 கூட அவன் பாதகாதிபதினு அது தோஷம்னு ஒரு பலன் வரும். அதே மாதிரி குரு சந்திரனுடைய செயற்கை பார்வைகளில் யோகமும் வருதா ஐயா? வருதா ஐயா? புரிஞ்சா? இப்போ ஐயா சொன்னார்ல 12 கூடியவர் லக்கணத்தில், அப்போ அவன் ஒரு விரயம் சந்திப்பான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மைனஸான விஷயங்கள்னு மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்கிறது? குரு சனி அப்படின்னு ஒரு கிரக சேர்க்கை அல்லது ஒரு பார்வை, அப்போ பொருளாதாரத்தில் அவன் வறுமையை சந்திப்பான். குரு சனி புத்திர தோஷம், பிரமகத்தி தோஷம் இப்படின்னு சொல்கிறோமாங்கய்யா, அதில் என்ன ப்ளஸ் இப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ 1-12ன்னா எங்களுடைய இதில் என்ன சொல்லுவோம்னா பர்வத யோகம்னு சொல்லுவோம். என்ன யோகம்? பர்வத யோகம். அது என்னங்கய்யா பர்வத யோகம்னா? ஒரு பெரிய நிறுவனத்தை தலைமை தாங்குவார், கோயில் கும்பாபிஷேகம் செய்வார், கூட்டு குடும்பமாக வாழ்பவர், வெளியூர் சென்றவர். இப்போ இதை 3 கேட்கும்போது பயம் இல்லாமல் இருக்கா ஐயா? பயம் இல்லாமல் இருக்கா? இப்போ நாங்கள் பாடம் படிக்கிற போது ஒரு மைனஸான விஷயம் சொல்லுவோம். லக்னாதிபதி 3ல் மறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் மைனஸ் சொன்ன உடனே யாருக்கு இருக்கா அப்படின்னு எங்கள் வாத்தியார் கேட்பார். உடனே என்ன சொல்லுவார்? கம்முன்னு இருப்பாங்க. என்ன சொன்ன பாயிண்ட் போகிறேன் என்னது மைனஸ் இருக்கும், அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவாங்களே, சார் எனக்கு பாவகத்தில் மாறுது 3லம்பா மெல்ல. ஏன் சொல்கிறது இல்லைன்னா மைனஸ் மனசுக்கு என்னவாக இருக்கும்? வருத்தமாக இருக்கும். 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம், அப்போ அவருக்கு ஒரு மறைவு காலம் உண்டு. சரி, ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் நேரம் எங்கே பார்க்கும்? எங்கே பார்க்கும்? யோசனை ஒன்றுங்க. பாகிஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்கும். ஜாதகர் ஓரிடத்திலிருந்து ஒரு இடம் மாறி புகழடைவார். 1, 3, 9. 1ங்கிறது என்னது? ஜாதகர். 3ங்கிறது என்னது? இடமாற்றம் செஞ்சு புகழடைவார். நல்லா பார்த்தீங்களா? இதுக்கேவும் அடுத்த திங்கிங். ஜாதகர் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமா? சுய முயற்சியில் புகழ் உயர்வடைவார், அதிர்ஷ்டம் அடைவார். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் நல்ல நேரம் அடைவார். அதுக்கப்புறம் ஜாதகருங்கிறது 1. 3ஆம் இடங்கிறது என்னது? முயற்சி. 3ஆம் இடம்ங்கிறது என்னது? எழுத்து. 9ஆம் இடம்ங்கிறது அரசாங்கம், அரசு பணி, அரசியல். இப்போ இதை எப்படி சொல்வீங்க ஐயா? பூ வாங்கி கொடுத்துட்டேன், நார் வாங்கி கொடுத்துட்டேன். அரசு வேலைக்கு முயற்சி செய்வார், கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களுக்கு முயற்சி செய்வார். எல்லாரும் அரசு வேலைக்கு போக மாட்டான், அரசியல் இருக்கான். அப்போ அரசியலை நிற்க முயற்சி பண்ணுவார். அப்போ 1, 3, 9க்கு இங்கே எத்தனை நல்ல பாயிண்ட் வருது ஐயா? ரைட்டா? சரி, 1, 6. ஒரு ஆள் லக்னாதிபதி 6க்கு போயிட்டார். எங்கே பார்ப்பார்? எங்கே பார்ப்பார்? சும்மா பயப்படாதீங்க, கரெக்டு தான். ஆமாம், 6 கட்டாலும் சரி 12 கண்டிப்பாக பார்ப்பார். பயப்படாமல் சொல்லுங்கள், அப்படின்னா என் பேரை சொல்லுங்கள், சரியா? ஆமாம். அப்போ ஜாதகர் கடன், நோய், எதிரி இந்த விஷயங்களில் அவருக்கு ஒரு விரயங்கள் சிரமங்கள் வரும். 1, 6, 12 அந்த மைனஸாக சொல்லி கொடுத்தது கரெக்டு, சரியா? அதோடு விட்டுட்டீங்கன்னு ஐயா, நீங்கள் கடனாலையோ நோயாலையோ எதிரியாலையோ விரயங்களை சந்தித்து உங்கள் லைஃப் அப்படின்ட்டேன்னு வைங்க, அவன் அந்தரக்கிலே ப்ரெஷர் வந்துடும். போகும்போது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காம்மா, நான் சொல்ல புரியுதா? அவன் நம்மகிட்ட என்ன கேட்கணும்? பக்கத்தில் கோயில் இருக்கான்னு கேட்கணும். அவன் எப்படி கேட்பார்? அண்ணாச்சி நீங்கள் நோய், எதிரி, கடன் போன்றவை சந்தித்து வியாதி குணமாயிரும், கடன் எல்லாம் விரயத்தை பார்க்கு. விரயமாகி 12ஆம் இடம் அயனசயன போகம் 12 பாவக பலன்களையும் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லணும். எப்படி? உத்தியோகத்துக்காக பயணம் பண்ணுவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தால் அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஐயா புரிஞ்சதா? சரியா? நம்ம ஜோதிட முறைகளை நம்ம ஜோதிட உலகம் பூரா இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது, நார்த் இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிட முறைகளை நார்த்தில் நிறைய விரும்புகிறாங்க. உண்மையாக நம்ம சொல்கிற ஸ்டைல், ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்லேஷனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 300 ஜாதகம் டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கோம். அவர் நம்ம ஜே.கே. மூர்த்தி சார்
நம்ம கலைப்பிரிய சார் கூட அங்கே வகுப்படுத்தார். அவங்க சொல்கிறத அவங்க ஒரு ரியலியாக பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஃப்யூச்சரில் நார்த் இந்தியனுக்கோ நம்ம மக்களுக்கும் பார்க்குறோம். நார்த் இந்தியன் இப்போ நம்ம ஃபாரினில் நம்ம தமிழர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஜாதகம் பார்க்குறத அவங்க கூட வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு டேட்டா பெருத்து வாங்கி கொடுத்து பார்க்காங்க. புரியுதா சார்? நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், இவர் வந்து பஞ்சாபி, இவர் வந்து ஜெர்மனிக்காரு, இவர் இங்கிலாண்டுக்காருன்னு அவர் எஸ் எஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் ஒரு ஆளுக்கு இப்படி தான் சொல்லுவேன், லக்னாதிபதி 6ல் 1 3 4 5 12 இவர் ஜாதகத்தில் தொடர்பு, இவர் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு வெளியூர் கல்விக்காக வெளிநாடு சென்றவர் அல்லது வெளியூர் சென்றவர் அப்படிமே. சி இஸ் லக்னாடி இஸ் 1 or 2 the 4th connection. Your native is education away from abroad and away from father and mother அப்படிம்பார் அவர். எஸ் வெரி கரெக்ட். அண்ட் 24 years from and Germany in first degree அப்படிம்பார். புரியுதா? எப்படி ரியலி அப்படிமா? இதை நான் கேட்குறது, நானும் இப்படி கேட்குறதா? நான் 12 தான் படிச்சிருக்கேன். இப்போ நம்ம பட்லர் இங்கிலீஷ். அப்போ அவங்க அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணவரே சொல்லுவார், நாங்கள் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ஜோதிடத்துக்கு வெளியில் ஒரு தனி வேல்யூ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஜோசியம்லாம் படிக்காத, அது ஆகாது, ஏயா அவன் என் தெருவுக்கிட்டே போட்டால் எனக்கு கஸ்டமர் வராதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவோ தான் உங்கள் கலை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து ஐயா புரிஞ்சா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் கலை வந்துக்கிட்டே இருக்கும். ஐயா உண்மையா இல்லையா? நாம் மட்டும் கற்றுக்கணுன்னா முடியுமாங்க ஐயா? வராது. அது பாட்டுக்கு இருக்குதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு கிரக இணைவு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு கிரக இணைவு நாடி விதின்னு ஒன்று இருக்கா? ஏங்க அப்படி ஒன்று வச்சாங்க அப்படின்னா, லக்கண குழப்பம்னு வருதாங்கய்யா. ஐயா சிலருக்கு லக்கணம் போடும்போது கடகத்துக்கு வந்திருக்கும், அவர் என்ன சொல்லுவார்னா மிதுனம் பார். ஐயா கவனம் இங்கே இருக்கணும். கடகத்துக்கு வந்திருக்கும், அவர் என்ன சொல்லுவார்? மிதுனம் பார். நீங்கள் மிதுனத்துக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் குறைச்சி போட்டால் அது மிதுனத்துக்கு போயிடும். இல்லை லேடி டிவி ஏதாவது சாஃப்ட்வேரில் மாறும், ஏதோ ஒரு கணிதத்தில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும். அப்போ சிலர் ஜாதகங்கள் சில கஸ்டமர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தை மாற்றி சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க மைண்டு உங்கள்கிட்ட செட் ஆகாது. இல்லைங்க 30 வருஷமாக நான் வந்து இந்த லக்கணம் எழுதியிருக்கேன், இன்றைக்கி மாற்றி சொல்கிறீங்களா, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் மைண்டு என்ன ஆகாது, செட் ஆகாது. அவங்க மனநிலைக்கு நீங்கள் போயிடணும். இப்படி என்ன செய்கிறது? உங்கள் மனநிலை மாறக்கூடாது. அதுக்கு தான் நாடியில் ஜாதகர்னா குரு, பெண் ஜாதகத்துக்கு அப்படின்னு கிரகக்காரத்துவம்னு ஒன்று வச்சான். ஒரு மந்தவங்க மனநிலையை அறிஞ்சு நீங்கள் பலன் சொல்லணும், வர்றவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும். நமக்கு சாப்பாடு போடுறதே நமக்கு கஸ்டமர் தான் ஐயா. உண்மையா? கஸ்டமர் இல்லாமல் எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க. அப்போ இதை என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் கிரக இணைவு ஒன்று வச்சாங்க. இப்போ ஒரு கிரக இணைவு புதன், சனி, கேது, குரு, சரியாங்கய்யா? இதை வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம். எல்லாரும் ஒன்று போல எழுதுவாங்களா ஐயா? எழுதுவாங்க. இங்கே எல்லாத்தையும் எழுத கொடுத்துட்டு வாங்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் பேச்சை கவனிக்கணுங்கிறதுக்கு இதுதான். நீங்கள் திங்க் பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் திங்க் பண்ணியிருப்பார். என்ன ஜமுவல் சார்? கரெக்டா சார்? நீங்கள் தான் கவனமாக கவனிக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். ஆமாம் கவனிக்கிறையா தான், அதனால அவர்கிட்ட கேட்கேன். புரியுதா? அவர் லேசாக அசந்தார். நான் இப்படி கண்டுபிடிச்சிடுவேன் 100 பேர் இருந்தாலும். கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா சாருமே அவர் சார் எப்படி இதை பார்த்தாருமா சார்? நான் பாருங்கள், என்னுடைய வகுப்பில் 200 பேர் ஒரு மண்டபத்தில் உட்காந்துருப்பாங்க. பலன் சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய ஃபீலிங்கை பார்க்கணும் சார், ரசிக்கணும். ஒரு துறையில் ரசிக்கலைன்னா நீங்கள் 30 வருஷம் 50 வருஷம் இருந்தாலும் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்லவே முடியாது. எந்த துறையிலையும் ரசிக்கணும். பாயிண்ட் எழுதும் போதே இங்கே வருங்க, சாதம் எழுதுவாங்கல்ல அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒருத்தருதுன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அவர் போயிட்டு எழுதும்போது இந்த அமைப்பு இருந்தால் இவருக்கு சொந்த வீடு உண்டு அப்படின்னா சரி, பக்கத்தில் கூட அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். நான் அங்கேருந்து பார்ப்பேன், இல்லைன்னு வைங்க, இந்த அமைப்பு இருந்தால் இவருக்கு இருதார யோகம் அப்படிம்பாரு. அப்போ
அப்பயே நான் அவர் கூப்பிடுவேன், அண்ணாச்சி கரெக்டா அப்படிமே. ஐயோ ஐயா பார்த்தாரா, புரியுதா, இல்லைன்னா அப்படிமா அப்பயே பார்த்துக்கணும். அது முகமே என்ன செய்யும், ஆமாம் காஞ்சி விட்டுட்டே இருக்கும், இதே இருக்கும். இந்த பார்த்து கவனம் இங்கே இருக்காது, ஏதோ டென்ஷனில் இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்து எழுதுவாங்க பாருங்க, அந்த ஆள் பார்த்து எழுதும் போதே என்ன செய்வாருன்னா இப்படி மூக்கை துடைத்தார், இவனு மூக்கை துடைத்தார், புரியுதா. இவர் எழுதும் போது இந்த இப்படிம்பார், எழுத பேன அப்படிம்பார்ல, அவரும் அந்த பக்கத்தில் குறு பார்வையில் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன், என்னது படம் போட்டிருக்கல, மை வச்சங்கய்யா, அது ஒன்றும் இல்லை, இது பார்த்து கவனிச்சு எழுதுனா தான் புரியும். புரியுதா சொல்கிறது, கவனிக்கணும். அப்போ யார் கவனிக்கணும் அப்படியே பார்த்துட்டு வரணும், கரெக்டா. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இடையில ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் கவனித்து ரசித்து பார்த்தீங்கன்னா பேசுகிறவருக்கு எப்படி இருக்கும், ஆர்வமாக இருக்கும். கை தட்டும் போது அப்படின்னா எப்படி போதும்னு அர்த்தம், சில தட்டுவாங்க போதேம்மா அப்படின்னா, அப்படி வந்துடக்கூடாது. சரி, இந்த கிரக இணைவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சிந்திக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது எத்தனை பேர் மைனஸாக சிந்திக்கிறாங்க, எத்தனை பேர் ப்ளஸ்ஸாக சிந்திக்கிறாங்க, அதில் பாதிப்பு என்ன, யாரையும் கருத்தும் தப்பாக ஆகக்கூடாது. என்றைக்குமே ஒரு ஜோதிட முறையவோ ஜோதிட கருத்தையோ நம்ம மறுத்து பேசக்கூடாது, அது தவறு. அதில் என்ன இருக்குன்னு நம்ம எடுக்கணும், சரியாங்கய்யா. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஜாதகர் நல்லா பார்த்துக்குங்க. இது புதன் யாரத்தோடுது, அதுக்கடுத்து சரி நல்லா பார்த்துங்க. ஜாதகர் கூட்டாளி மற்றும் நண்பர்களால் முறையான கணக்கு வழக்கு இல்லாதனால் சிரமங்களை கஷ்டங்களை சந்தித்து 43 வயதுக்கு அதில் ஏற்பட்ட அந்த சிரமத்தில் ஏற்பட்ட அனுபவத்தினால் 43 வயதுக்கு மேலே அவருக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். சரியா. இப்போ அதுக்கு மாமனுக்கு எடுக்கலாம், படிப்பு, இதில் நிறைய என்னுடைய கருத்து சொல்கிறேன், உங்களுக்கு இதில் நிறைய வரும், அது எல்லாம் சரிதான், தப்புன்னு நினைக்காதீங்க, திங்க் பண்ணுற விதம் தான். புதன்னா கூட்டாளி நண்பன், சனின்னா என்னது கஷ்டம் வறுமை தடை, கேதுன்னா ஞானம். இது எத்தனை வருஷம், இது எத்தனை வருஷம், இது எத்தனை வருஷம் கூட்டுங்க, 43. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, குருன்னா வளர்ச்சி. அப்போ 43 16, அவருடைய 59 வயதில் உயர்நிலை அடைந்தார். ஐயா புரிஞ்சுதா. இன்னொரு மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள், அதுவும் இப்படி சரியாக தான் இருக்கும். எல்லாம் நிறைய இருக்கும். கேபி சிஸ்டம்லாம் போயிட்டீங்கன்னா இந்த சப்ளாடு போட்டு நச்சுன்னு அடிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. அவர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஆமாம் சார் 43லேருந்து 69க்குள்ளே எனக்கு வளர்ச்சி உண்டுன்னு. எப்படி ஐயா நம்ம பார்க்குற கண்ணோட்டம். ஐயா புரிஞ்சதா ஐயா, கவனம் எங்கே இருக்கா ஐயா, போர் அடிக்காங்கய்யா. சரி, போர் அடிக்கணும்னு பாட்டிடணும், ஏன் ஜாதகம் இல்லை ஐயா, கரெக்டு தான். ஏன் ஜாதகம் உங்களுக்கு தேவையாங்கய்யா? தமிழ் சார் போடலாம்ல? ஆமாம் கரெக்டுங்கய்யா. இப்போ நான் பாட்டு அதான் இல்லை, பாட்டு படித்தா அதுக்கு ஒரு கெட்டப் வேணும்.
சாத்தூர் தான். 40 வயசு வரைக்கும் அங்கே தான். நான் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு 3 வயசு இருக்கும்போது அப்பா பெரிய விபத்தில் தப்பிச்சார். அவர் கூட 3 பேர் இறந்தவனாங்க, இவர் மட்டும் பிழைச்சிக்கிட்டார். சார் எதுக்குன்னா எழுதி நிறைய ஜோதிடத்தை பார்க்குற முறை எனக்கு ஜோசியம் வராது, ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கோ, வேலையை விட்டுறாதுன்னு நிறைய எனக்கு பயங்காட்டிட்டாங்க. ஜாதகம் படிக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜாதகம் படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் படிக்கிற போது நம்ம இதில் ஜெயிச்சிருவோமா, நமக்கு ஜோசியம் வருமா, இந்த ஒரு கேள்வி வருமா வராதா? வருமா வராதுங்க. அப்போ எல்லோரும் கேட்பாங்க. ஒன்று கூட படிக்கிறவன்ட்டையும் கேட்கலாம், சீனியர்ட்டையும் கேட்கலாம், வாத்தியார்ட்டையும் கேட்கலாம். இந்த ஆர்வத்தில் நான் நிறைய ஒவ்வொரு இடமா போய் கேட்கும்போதெல்லாம் ஜோசியம் கற்றுக்கோங்க, ஆனால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோதிடத்தில் நீங்கள் கண்டிப்பாக உயர வருவீங்கன்னு சொன்னது ஜெமினி ஸ்கூல் காளிமுத்து சார். ஜெமினி ஸ்கூலில் காளிமுத்து சார் பார்த்துட்டு நீ விடாத, உனக்கு பேர் புகழ் சொல்லக்கூடிய அளவுக்கு வருவேனார். அஷ்டோ சக்தி சாரும் இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருவேங்கிறதுக்கு சொன்னாங்க. அந்த இதில் நீ ஜெயிப்பேன்னு சொல்கிற அந்த ஊக்கம்தான் இவளை கொண்டு வந்துச்சு. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களை ஒரு ஊக்கமான வார்த்தையில் ஒரு ஊக்கமான யோகங்களை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து நாம் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த இதை போட்டது. கேட்டாங்கய்யா, வாக்குஸ்தானாதிபதி 9ல் ஜீவனகாரகன் யார்? 10 கூடையவர் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்காரா குரு. ஐயா வாக்குஸ்தானாதிபதி 9ல் 10 கூடையவர் பார்க்காரா இல்லையா? இதில் என்னென்னா இது ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது 5, 9, 11 நீச்சம். இது கிடக்கூடாது இல்லை. இதனுக்கான கஷ்டங்களை நான் அனுபவித்தேன் சார். என்றைக்கு விதி புஸ்தகத்தில் உள்ளதோ வாத்தியார் சொல்லி கொடுத்த விதி எதுவுமே மைனஸ் இல்லை. அதில் யோகங்களையும் பார்க்கணும். 5, 9, 11 கெட்டுருச்சா, எனக்கு குழந்தை இறந்துருச்சு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, நிறைய கஷ்டம். ரைட்டாங்கய்யா? 6, 8, 12 நீசமாங்கய்யா. யார் 6 கூடவே, யார் 8 கூட, யார் நீசமாயா? கெட்டவன் கெட்டிடில் இது எப்படி இருக்குது? எங்கிட்ட ஒரு பக்கம் யோகம் இருக்கும் உள்ள. ஐயா நான் சொல்லுவது புரியுதா? இப்படியும் பார்க்கணும். எங்கே சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கஷ்டத்தம்னு ஒன்று அனுபவிச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பேசும்போது ஒரு நாள் குமரன் என்ன சொன்னார்னா, இந்த சூரியன் ராகு சூரியனுக்கு, சந்திரன் ராகு சந்திரனுக்கு, கிரகண தோசை இருக்கவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உயரம் வந்தவங்க ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே பேசினா ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னோடனே அப்போ தான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு அந்த அமைப்பு இருக்கு அண்ணாச்சின்னு. அதான் இன்றைக்கி நான் பேசும்போது அண்ணாச்சி அதை சொல்லுங்க அண்ணாச்சி எல்லாருக்கும் போட்டோம்னு. சரியா? ஆமாம். அப்போ என்றைக்குமே பார்த்தீங்கன்னாச்சி 11 கூடியவன் எழுதிக்கங்க. லாபத்தை தான் இருக்குமிடம் பார்த்த இடத்தில் கொடுத்தே தீருவார். அது எப்போ என்னங்கிறது நம்ம மற்ற விதி. லாபாதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ எங்கே பார்க்காரோ அதில் லாபத்தை கொடுத்தே தீர்வார். நல்ல வேலை, உத்தியோகம், வாடகை வருமானம், எதிரியும் கொடுப்பாரு, அது ஒரு பக்கம், கடனையும் கொடுப்பாரு. ஆனால் நமக்கு தேவை நல்லது தானே. நான் இப்படி நல்லதாக சொல்லி பழகிட்டேன், நமக்கு தோஷம் வர மாட்டேங்கு. சரியாங்கய்யா? தோஷம் வேணுமா யோகம் வேணுமா? யாராவது ஜாதகத்துக்கு கொடுத்த, ஐயா இந்த 8 கூட தோசை நடக்கு, ஒரு ஆக்சிடெண்ட் வர்ற மாதிரி கொஞ்சம் டேட் குறித்து கொடுங்க, எந்த இடம், எந்த தேதி, வண்டி நம்பர்லாம் கொடுத்தேன்னு அப்படி கேட்பாங்களா? யாரும் கேட்பாங்களாங்கய்யா? ஐயா சொல்லுங்கள், வண்டி நம்பர், லொக்கேஷன் குறித்து கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள். ஐயா அது வராது. அது மாதிரி லாபாதிபதி நமக்கு என்ன, நீங்கள் வேணால் பாருங்கள் அவர் எங்கே இருக்காரோ அப்படின்னு. அப்போ 2ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா என்ன கொடுப்பார்? தனம் கொடுப்பார். ரைட்டா? 11 கூட 2ல் இருந்தால் மகா தன யோகம்ங்கிறான். என்ன சொல்கிறான்? மகா தன யோகம்ங்கிறான். சார் இப்போ 45 வயசுலேருந்து 60 வயதுக்குள்ள பெரும்பாலானவர்கள் உயர்நிலைக்கு வந்திருப்பாங்க. ஒரு 70-80% பேர், நான் 100ன்னு சொல்லலை ஐயா, உண்மையா இல்லையா? ஒருத்தர் கூப்பிட்டு 60 வயசு ஆளாக கூப்பிட்டு உங்களுக்கு 45 to அந்த 5 வருஷம் ஏற்றமானா ஆமாம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் 55 to 65னா ஓகேம்பாங்க. உண்மையா இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஒரே தசை வந்திருக்குமா? ஒரு ஆளுக்கு கேது வந்திருக்கும், ஒரு ஆளுக்கு என்ன வந்திருக்கும்? சுக்கிரன் வந்திருப்பேன், ஒரு ஆளுக்கு
சூரியன் வந்திருப்பேன், சந்திரன் வந்திருப்பேன், எல்லாம் வந்திருக்கும்ல. அப்போ எல்லா கிரகமும் நல்லது செய்யறதுக்கும் தயாராக இருக்குல்ல ஐயா, உண்மையா இல்லையா? அப்போ நம்ம யோசிக்கணும். அப்போ என்ன போட்டிருக்கீங்க? 6 8 நான் கடைசியில் என்ன சொன்னேன்? 11 கூடையவன். இது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இன்றைக்கி நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஆஃபீஸ் போட்டுடலாம். என்கிட்ட 1ஆம் பாவம் படித்த உடனே ஒரு ஆளை சொன்னேன், 1ஆம் பாவம் வச்சு விஷயம்னு போட்டுனேன். அவர் போட்டார் 1ஆம் பாவம் வச்சு விஷயம்னு. அவர்கிட்ட வந்து குடும்பஸ்தானத்தை பாருங்கன்னாரு. அடுத்த மாதம் வாங்கினார். ஏன் சார்ண்ணே? ஐயா அடுத்த மாதம் தான் எடுப்பார். என்னங்க ஒரு தலையிலே நின்றுட்டீங்களே அப்படின்னாரு. ஒன்று 2ஆம் பாவம் முடித்த உடனே 2ஆம் பாவம் வச்சு விஷயம்னாரு. ஏற்று விட்டுக்கார, ஐயோ பாவம். புரியுதா? நான் அடித்தா சொல்லுவேன், சார் எங்கள் வகுப்பு படித்தவங்க யார் வந்திருக்கீங்களா? மாணவர் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க வகுப்பில் உள்ளவங்க? வெரி குட். எப்படி இருக்கு? பாலன் எடுத்து அன்னைக்கே சொல்லலாமா இல்லையா? மறுபேச்சே இருக்காது. ரைட்டா? அடுத்து எழுதுங்க. 12 கூடையவர் எங்கு அமர்ந்து எங்கு பார்க்கிறாரோ அது சார்ந்த வருமானம் இரண்டாவது துறையாக இருக்கலாம். 12 கூடையவர் 2 இருந்தால் அவர் செய்கிற 2வது பிஸ்னஸ் ஃபைனான்ஸாக இருக்கணும். ஆமாம், இது அப்போ தான் சொல்ல போகிறேன். 12 கூடையவர் எங்கே இருந்தாலும் எழுதுங்க. 12 கூடையவர் அதாவது சார் 2வது துறை. சார் 12 கூடையவர் 4 இருந்தால் வீடு மனை வாகனம் எத்தனாவது தொழிலாக இருக்கணும்? முதல் தொழிலாக இருக்கக்கூடாது. வேறு தொழில், செகண்ட் பிஸ்னஸுக்கு அது நல்லது. எழுதிட்டீங்களா? எங்கிருந்து எங்கே பார்த்தாலும் அந்த வீட்டினுடைய வருமானம் செகண்ட் பிஸ்னஸ். 2 வருமானம் வர 12ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். போட்டிங்களாங்கய்யா? ஐயா போட்டையா? 2 12 12 2. ஐயா பாயிண்ட் போதுமா? இப்படி போராடிக்கா? ஐயா டைம் ஆகுதுன்னு வச்சு சிக்கல் காட்டுறாரு. இல்லை சரி சரி சரி. 2 12 12 2 இதனுடைய தொடர்பு இருந்தாலும் பார்த்தாலும் இங்கே வருங்க. எழுதிக்கிட்டீங்களா? எல்லாம் கவனிச்சுக்கணும். எல்லாம் இங்கே கவனிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் சூட்சமாக கவனிக்கணும். செந்தில் சொல்லுவான்ல, அண்ணே இங்கே தான் கவனிக்கணும். ஆமாம், அது மாதிரி இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். 2ங்கிறது பணம், 12ங்கிறது விரயம். ஒரு காலத்தில் பணத்தை விரயம் பண்ணியிருப்பார். 2 குடும்பம் 12 தள்ளி மறைஞ்சிருப்பார், வெளியே போயிருப்பார். இது ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இதெல்லாம் இன்டர்வல் வரைக்கும் வில்லன் ஜெயிப்பான். இன்டர்வலுக்கு பிற அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா இல்லையா? இன்டர்வல் வரைக்கும் இது. இன்டர்வலுக்கு பிற பார்த்தீங்கன்னா 2 பணம். இது எழுதுங்க நீங்கள், அதை வேண்டாம். 2 பணம் 12 கடைசி. இருக்க கட்டத்தில் கடைசி கட்டம் என்ன? பலமாக சொல்லுவாங்க. எடுக்கிற கட்டத்தில் கடைசி கட்டம். இன்னும் 3 பேர் பேசலை இருக்காது. எல்லாரும் பேசணும்ல. ஆமாம், 12. அப்போ இறுதி வரை கடைசியில் பணம், வெளியூரில் பணம். இது எப்படி ஐயா? இப்படி காலம் போன காலத்தில் பணம் என்னஞ்சிட்டு இருக்கோம், கொட்டிக்கிட்டு இருக்கோம். 7000 அப்படின்னு சொல்கிற அன்றைக்கி வராது. 7000 பல் பேர் 7310 அப்படின் மாதிரி பணத்தை கொடுப்பான். புரியுதா சொல்கிறது? பேச்சு பணம் எங்கே இருக்குது? கடைசியில் பணம். வெளியூரில் பயணம், பயணத்தில் பணம், ட்ராவல்ஸு. 12ங்கிறது என்னது? பயணம், பயணத்தில் பணம். எழுதுங்க ஐயா. இப்படி சூப்பராக இருக்கா? சரி. 12ங்கிறது விரயம், விரயத்தில் பணம். ஐயா இப்படி விரயத்தில். இது எப்படி எடுக்குது? விரயத்தில் பணம்னா ஸ்கிராப்பு, மற்றவனுக்கு வேண்டாங்கிறது உங்களுக்கு பணம். இது எப்படி? ரீசைக்கிள் பண்ணுறாங்கல்ல, அது பணம். சார் எழுதிட்டீங்களா? மறைவு ஸ்தானம் வலுத்தால் செல்வம் அதிகரிக்கும். எழுதுங்க. இப்போ நான் சொல்கிறத பார்த்தா மறைவு ஸ்தானத்தில் நீங்கள் போவீங்க நேரம். வாயான்னு. புரியுதா? ஆமாம், மறைவு ஸ்தானத்தில் கிரகத்தை நகட்டிடுவீங்க. மறைவு ஸ்தானம் வலுத்தால் செல்வம் பெருகும். மறைவு ஸ்தானாதிபதி மறையணும். மறைவு. சரி, ஏன்னு இல்லை லாஜிக் வேணுமா? சார் எது படித்தாலும் விளக்கம் வேணும்ல. ஐயா எது படித்தாலும் விளக்கம் வேணும்ல. விளக்கம் இல்லாமல் நம்ம சொல்லவே கூடாது. பணத்தை மறைச்சி வைப்பீங்களா ஓப்பனாக போய். இப்போ ஐயா வந்து நிறைவு ஸ்தானம் பணம் பொருள் பொன்பொருள் சேரும். எழுதுங்க, பொன்பொருள் சேரும். இப்போ ஒரு ஆளுக்கு 3ஆம் இடம் வளர்த்துருச்சு, அல்லது 6ஆம் இடம் வளர்த்துருச்சு, அல்லது 8ஆம் இடம் வளர்த்துருச்சு, அல்லது 12 வளர்த்துருச்சு, அல்லது 3 6 8ல் ஒரு நல்ல கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா பணம் சேரும், பொன்பொருள் சேரும். உங்களுக்கு நகை ரொம்ப சேர்ந்துருச்சு, பொன்பொருள் சேர்ந்துருச்சு, வீட்டில் ஒரு கோடி பணம் சேர்ந்துருச்சு, அதை மறைச்சி வைப்பீங்களா இப்படி ஓப்பனாக வைப்பீங்களா?
ரிசப்ஷனில் ஒரு கோடியும் ஒரு 100 பவுன் போட்டு வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க அப்படி செயினை பார்த்துக்கிட்டு பேசுவீங்களா? ஐயா சொல்லுங்க. மறைச்சி வைக்கக்கூடியது மறைவுஸ்தானம் வளர்த்தா தான் நீங்கள் மறைச்சி வைக்க முடியும். எப்படி? நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் சொன்னால் 2, 5, 8, 11 பணம் வரும் ஸ்தானம்னா, பணம் வரும் ஸ்தானம். 8 பெரும்பணம்னா என்ன சொன்னா? பெரும்பணம் வந்தால் எங்கே லாக்கர் சொல்லுங்க. ஐயா மறைச்சி தானே பிய. யார் விருந்தாலும் வந்திருக்குமா? அந்த 30 லட்சத்தை இங்கே எடுத்து போடு, உட்காருங்க பேசுங்க, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னா அது நடக்குமா? சொல்லுங்க நீங்கள். என்னங்கய்யா ஐயா இப்படி நம்ம சப்சாட் கரெக்டா இல்லையா? என்னைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் ஒன்று நான் இந்த சோதனைத்துறைக்கு வரும்பொழுது நல்லா பாருங்கள். படிக்கிற காலத்தில் மதுரையில் வந்து நவமணி சண்முகம் ஐயா, பொன்னியாசுவாமி ஐயா, குமரன் சார், மீனாட்சி சார், அப்படி அபிராமி சார், வந்து அருள்வேல் ஐயா, இவங்கெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் சந்திச்சிருவோமா, இவங்களோட பேசிடுவோமான்னு ஏங்கின காலம் உண்டு. இன்றைக்கி அவங்களோடைய நெருக்கமாக இருக்கிற ஒரு வாய்ப்பும் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுவும் சண்முகம் ஐயா கூப்பிட்டு எனக்கு இங்கே பேசணும்னு சொன்னதெல்லாம் பெரிய ஆனந்தம். அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு இருக்கணும். எங்களை இன்னும் நீங்கள் வளர்த்து விடணும், இன்னும் வளர்த்து விடணும். கச்சா ஆமாம் சார். அவருடைய அனுபவத்தை புத்தகமாக எழுதியிருக்காரு. இன்னும் ஒரு 2 புக்கு வருதுன்னு சார். அந்த வெளியீட்டு விழாவும் சிறப்பாக செய்யணும். அதில் என்னையும் அழைக்கணும். ஒரு ஓரமாக கடைசியில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு விடணும். உங்கள் அனுபவம் வெளியே வரணும். நிறைய திறமை இருக்குது அவர்கிட்ட வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. நம்ம சிவகுமார் அண்ணன்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினா மனசு பீஸ்ஃபுல்லாயிரும் சார். ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆற்றல். நான் அதைத்தான் மாறி மாறி சொல்லுவேன். இந்த கிரக இணைவை நீங்கள் எழுதுங்க, எனக்கு வராது உங்கள்கிட்ட ஒரு திங்கிங் வந்திருக்கும். அதனால தான் எல்லார் பேச்சையும் ரசிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். நம்மகிட்ட ஆணவம் வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? இது இருக்கும். 8ஆம் இடம் கவலை எழுதுங்க, டக்குன்னு படத்துக்கு வந்துடணும். புரியுதாங்கய்யா? கவுண்டமணி சேர்ந்து வந்துட்டு போனவொடனே அடுத்து ஹீரோ வந்துடணும். கேட்டாங்கய்யா? காமெடி கலந்த படம். கரகாட்டக்கார ஓடுறதுக்கு என்ன கதையும் காமெடியும், அப்புறம் பாடல். ரைட்டா? இப்போ ஜோசியத்துக்கும் பாடல் இருக்குது. நான் பாடினா அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அதனால படிக்கிறதில்லை. என்ன சார் எல்லாரும் படிக்க முடியுமாங்க? கரெக்டா? 8ஆம் இடம் கவலை. இந்த 8 கூடையவர் எங்கே இருக்காரு, எங்கே பார்க்காரோ அந்த பாவகத்தில் ஒரு கவலை இருக்கும். சரியா? ஒரு கவலையாக பேசுனா அங்கே 8 போட்டீங்களங்கய்யா? போதும். அதுக்கடுத்து நம்ம அப்படி லேசாக ஒரு கோட் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எழுதி பேனா ஓதறி எழுதி செஞ்சீங்கன்னா 5 மணி ஆயிரும். புரியுதா? அந்நேரம் பேனா 8ன்னு பேனா வளர்ச்சியாது. புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கணும். அப்போ 8ஆம் இடம் ஒரு கவலையை சொல்லும். நல்லா பார்த்துங்க. இந்த 8 கூடையவர் 8, 1 எழுதுங்க. 8, 1, 8, 5, 8, 11. சரியாங்கய்யா? போட்டீங்களா? 8 பலம், பலம் ஆட்சி உச்சம். ஒரு பாயிண்டா? கீழே குருசனி தொடர்பு. அடுத்து குருசனி தொடர்பு. சரியாங்கய்யா? இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். பெரும் கஷ்டங்களை சந்தித்து மிக பெரும் பொருளாதார மேன்மை அடைவார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஐயா புரிஞ்சதாங்கய்யா? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்ன செஞ்சிருவார் சார்? யாருக்கு இது எழுதிக்குங்க. எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அதை கடந்து ஏமாற்றம், அதையும் எழுதிருங்க. ஏமாற்றம், பம்பு, வழக்கு, அவச்சொல், இதை கடந்து விபத்து. புரியுதா? இதை கடந்து மிக பெரும் உச்சத்துக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சினாலும் உங்களை தேடி வந்து அது ஒப்புதல் கொடுப்பார். ஐயா கரெக்டா? தூங்கிட்டீங்களா ஐயா? 8 கூட என்ன பார்க்குறான்? 8 கூட 11 இருக்கானா? ஐயா ஓகேவா? ஐயா கரெக்டா? இப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாங்க ஐயா? நான் சொல்கிறது 2, 5, 8, 11 பணவரஸ்தானம். இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு. எழுதிக்குங்க. 2, 5, 8, 11 பணம் வரும் ஸ்தானம்.
இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு. 2x5, 5x8. ஐயா புரியுதா? ஐயா தொடர்புனா தெரியுமில்ல, 2x2 இருக்குது, அல்லது 2x5 இருக்குது, 5x இவர் மாறி மாறி எங்கிட்டனாலும் சரி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிறது, பார்த்துக்கிறது, இடிச்சிக்கிறது, உரசிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்துக்காங்க. புரியுதா? இது பூரா செல்வத்தை கொடுத்துரும். ஐயா ஒரு 4 ஒரு 6 நல்ல விஷயம் இருக்கும், அதில் ஒன்று இருந்தாலும் ஓகேன்றங்க, உங்களை தேடி வருவாங்க தைரியமாக. சார் ஒரு ஆள் நூடுல்ஸ் ஆகி வந்தார், அவருக்கு 4 பாயிண்ட் எடுத்து சொன்னது தான். வரும்போது வண்டி 3 தடவை அவருக்கு பிரேக் டவுன். சார் விருந்தினர் தாண்டி வந்து நின்றுச்சு. 2 வீலரில் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா வரும்போது ஏகப்பட்டது கஷ்டம் தீர்ந்துருமா, போன் அடிக்க கடங்காரனா இப்படியே வந்தார். பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது சார், வண்டி 3 நேரத்தில் நின்றுச்சு, மிதிச்சு வந்திருக்கேன் சார். என்கிட்ட பார்த்துட்டு போன உடனே பெட்ரோல் போட்டு போகணுன்னு சொன்னது, அந்த தைரியத்தில் வண்டி இங்கே வரைக்கும் வந்துருச்சு, பெட்ரோலே போடல, அடிச்சு அது பாட்டுக்கு வந்துருச்சு. சார் வந்து பார்க்காரு, கரெக்டாக இருக்குது. சார் என்னென்ன நீங்கள் கொடுத்த தைரியத்தில் என் பாட்டுக்கு முறிக்க வந்துட்டேன் சார், எங்கேயுமே நிற்கலை சார். தைரியம் இருக்கணும், மருந்து இருக்குது. டீயாக சாப்பிட்டுட்டு இருந்தார், நான் தைரியம் கொடுத்தவொடனே பூஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன சாப்பிட்டாரு? ஆமாம், அவர் டீ கடைக்காரர் டீ வேண்டாமாண்ணே, பூஸ்ட்டு அண்ணன் பூஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஐயா இப்படி உடம்பு சரியில்லாமல் வந்த நோயாளிக்கு டாக்டர் வந்தோடனே ஒரு குளுக்கோஸ் போடுவாரா மாட்டாரா? போட்டோம். ஏன் சொல்கிற தைரியத்துக்கு அது மாதிரி நம்ம இருக்குது. அதுக்காக நம்ம ஊசியும் குளுக்கோஸும் வாங்கி வச்சிடக்கூடாது, புரியுதாங்கய்யா? அதுக்கு தகுந்த மேட்ரை வச்சுக்கணும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் வந்து உங்களுக்கு ஏதோ 2 பாயிண்ட் தரேன். ஏதாவது வந்ததுக்கு 2 விஷயம் கிடைச்சதா? ஆமாம். அடுத்து இருக்கா? இவங்களுக்கு எப்படியும் பணம்னு வந்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய இருக்குது, நம்ம அடுத்தடுத்து பேசும்போது பேசுவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கரவசம் கொடுங்க. உங்களுடைய மாணவர்கள் சார்பாக ஒரு சில சார் மாணவர் வரலாம், நம்ம மாணவர்கள் ஐயாவுடைய மாணவர்கள் வாங்க. ஐயா போட்டோ ஐயா வாங்க. ஐயா இருக்கு நம்ம கேமரா இல்லை அது எடுத்து அனுப்பிச்சிடுவார் சார். ஓகே, அவர் எடுத்து அனுப்பிச்சிடுவார். ஐயா சந்தோஷங்க. யாராவது ஒரு ஃபோட்டோ பாருங்க.